அவன் கையில வச்சிருந்த ஆயுதம் படு பயங்கரமா இருந்துச்சு. அவனோட உரையில இருந்த வாள் பழி வாங்க துடிச்சுது. அவன் இதயம் கல்லு மாதிரி இருந்துச்சு. அவன் உடம்புல ஓடுற ரத்தம் எரிமலை குழம்பு மாதிரி இருந்துச்சு. ஆமா, இவன் என்ன கிறுக்கடா இல்ல பைத்தியக்காரனா? அடேங்கப்பா, இது மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா ஊருப்பட்ட மரத்தை கூறு போடலாமே. அடேங்கப்பா, இவன் நிஜமாவே பெரிய ஆளதாயா இருப்பான். 1 2 3 4 அப்புறம் 5. ஓ, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த டெக்னிக்கை மட்டும் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம்னா அப்ப இந்த மொத்த காட்டையும் ஒரே நாள்ல நம்ம வெட்டி கூறு போட்டு முடிச்சிடலாம். மீடியம் ஹேமரு, வெயிட் ஒரு 10 கிலோ இருக்கும். ஃபங் ஸ்டீல்ல உருவாகி இருக்கும். ரைட்டுடா, அப்படின்னா தன் நானே ஒன்று செஞ்சு போடுறேன். ரெண்டரை கிலோ ஆரம்பிச்சு புடலாம். வேலைன்னு வந்துட்டா நாங்களாம் வெள்ளக்காரனுங்க ஐயா. கிட்டத்தட்ட வந்துடுத்து. ஆல் ரைட்டு. 10 கிலோ வந்துடுறான். பாக்க இது நல்லதாயா இருக்கு. இப்போ இந்த ஹேமரை வச்சு டெஸ்டிங்க போட்டுருவோமா? இந்த ஹேமரை வச்சு நான் என்னெல்லாம் பண்றேன்னு பாருங்கடா. அம்மே, காலு காலு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னடா நம்ம வீடு ரொம்ப சிறுசா இருக்கு. நாம வெளியே போவோம். இதுல டைமிங் தான் ரொம்ப முக்கியம். மீட்டியர் ஹேமர் ஸ்ட்ரைக். என்னடா அது கிட்டக்க கூட போல. இருடா, வாம பண்ணுவோம். ரெடி. இந்த வாட்டி நான் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன்ல. வேலை முடிஞ்சது. என்னடா இது மாட்டுக்குச்சு. இப்போ உன்னை என்ன பண்றான்னு பாரு. என்னடா ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா இது ரொம்ப நல்லதாயா இருக்கு. இதை வச்சு ஏகப்பட்ட விஷயத்த செய்யலாம். இதை வச்சு வேண்டாம் அந்த கரடியை துரத்தி விட்டு பாப்போமா? இந்த வீட்ல ஹேமர் வச்சு இருக்க லாகர் விக்னான் தான். மரத்தை கூறு போட்டு சம்பாதிக்க போறேடா.
லோகர்விக், இன்னைக்கு உன்னோட கதையை ஒரே அடியா நான் முடிக்கிறேன்டா. அப்படியாடா? அதை இதை பாத்துருவோமே. இத கொஞ்சம் பாருடா கண்ணா. என்ன பயங்கரமா இருக்கு. இதாடா என் ஃபேமஸான ஸ்டைலு. இப்போ ஓ மேல பிரயோகப்படுத்துறேன்டா பாடுறா. கொஞ்சம் இரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுக்கலாமா? இது ஒண்ணு விளையாட்டுலடா தங்கம். இப்போ இத கொஞ்சம் பாரு. அச்சோ மாட்டிக்கிட்டு. லாகர்விக், இப்ப மாட்டினியா? ஒழுங்கா வந்து அடி வாங்கிக்க பார்க்கலாம். இப்ப வேண்டா நீ தப்பிச்சிருக்கலாம்டா பிராமணு. ஆனா விட மாட்டேன். பயந்து ஓடி போயிட்டான் பயந்தாங்கூலி. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கே பாய் வந்துட்டோம்டா. நல்ல வேளை அவன் வரலப்பா. என்னால இதை நம்பவே முடியலையே. அதை ரெடி பண்றதுக்கு நாள் முழுக்க கஷ்டப்பட்டேன். ஆனா அவன் அதை எடுத்துட்டு போயிட்டானே. திமிரு பிடிச்ச குண்டா. இப்ப என்ன பண்றேன்னு பாடுறா. உன்னோட கதையை ஒரே அடியா காலி பண்றதுக்கு நான் வெர்ஷன் 2.0 எடுக்கிறேன்டா. பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. ஆரம்பிச்சிருவோமா? இதை என்ன பண்றன்னு பாப்போட்டா. பழச விட இதுல முள்ளு நிறைய இருக்கு, பெருசாவும் இருக்கு. வந்துகிட்டே இருக்க பிராம்பளு. நான் யாருன்னு காட்டுறேன் பாடுறா. டேஸ்டியா இருக்கு. இந்த இரும்பு பால் ரொம்ப நல்லா இருக்கு. என் திமிரு பிடிச்ச கரடி, ஒழுங்கா வெளியே வாடா, விளையாடலாம். லோகர்விக் அடிங்கிறதுக்கு வந்துட்டானோ? நான் யாருன்னு காட்டுறேன்டா. என்னடா கரடி, வெளியே வரமாட்டியா நீ? உன்னை வெளியே வர வைக்கட்டுமா இப்போ? என்னடா காட்டு கத்து கத்துறா இந்த கரடி பையன் வரமாட்டேங்கிறான். லோகர்விக், நான் திரும்ப வந்துட்டேன் பத்தியோ. என்னடா சீன் போடுறியா நீ? எவ்வளவு வேணா போட்டுக்கடா, சரியா? ஆனா என் கூட வந்து ஒரு போட்டியை போடுறா. என்ன போட்டி போடணுமா? ஓகேடா, ஆரம்பிக்கலாமா? என்ன இது, நம்மளோட பெரிய பாலாவை வச்சிருக்கோம். உன் கதையை முடிக்கிறடா. மோதி பாத்துரலாம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. என்னடா பயப்படுறியா நீ? இப்ப ரெடியாடுறா. அடுத்த தாக்குதல பாடுறா. ஓடாதடா, டேய் திமிரு பிடிச்சவன நில்றா. டேய் தடியா, இத விக்கி வரா. ரெடியா? ஹோய். என்னடா பிராபுலு, இப்ப என்னடா சொல்ற நீ? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணிடாத. முட்டா பாய, ஆயுதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயம். இதுல வேற ஒரு பெரிய உருவத்தை இந்த பூ பின்னாடி மறைச்சுக்கிறியா? வாய்ப்பு இல்லடா ராஜா. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடு. என்ன இங்க வந்து விட்டுட்டு இருக்க? கிளம்பு. மிஸ் ஆயிட்டியா நீ? போயிடு. இங்க இருந்து போயிடு. போய் தொலை. என்ன மாட்டிக்கிட்டோம்? உன்னோட ஆயுதத்திலே நீ சிக்கிக்கிட்டியா லோகர்விக்? லோகர்விக், நாம ரெண்டு பேரும் விளையாடலாமா? வேண்டாம் ப்ளீஸ். லோகர்விக் நில்லு, உன்னை விட மாட்டேன். விளையாடலாம்.